எந்த யோகியையும் இந்த உலகத்தில் ஒரு யோகியை இன்னொரு யோகி பார்க்கறது ரொம்ப கடினம். ஒரு கடவுளை நேரடியாக பார்க்கறது கடினம். கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, ஃபுல்லாகவே அலைவரிசையாக செலுத்திட்டேன். சிவனுங்கிறத தேடி அலைந்தவன் தோற்று போவான்னு சிவபெருமான் என்கிட்ட சொல்லியிருக்கிறார். என்ன பாம்போடு தான் நான் உட்காந்துருக்கேன்னு முட்டாளுங்க தேடிட்டு அலையிறாங்க. நான் ஒரு அலைவரிசை. என்னை தேடினா வெட்டவெளிங்கிற வார்த்தையை எதுக்கு நான் பயன்படுத்தினேன்? வெட்டவெளிங்கிற வார்த்தையை எதுக்கு சொல்லியிருக்கிறேன்? பார்வதிங்கிறது ஒரு அலைவரிசை. நான் பாட்டில் சக்தி பீடம், பார்வதியோட தேவியோட கை இங்கே விழுந்துச்சு, கால் விழுந்துச்சு, எல்லா இடத்துலையும் கையும் உழுகல, காலும் உழுகல, எல்லாமே அலைவரிசைகள் அங்கங்கே கிடக்கு. தேவியோடைய அலைவரிசையை தான் கை சம்பந்தமாக கால் சம்பந்தமாக அந்தந்த பகுதியிலிருந்து வேலை செய்யக்கூடிய மிக நுட்பமான அலைவரிசைகள் அங்கங்கே கிடக்கு. அப்போ தேவியோடைய இத்தனை உறுப்புகளும் தனித்தனியாக கிடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறதுக்கெல்லாம் முக்கியமான காரணம், அத்தனை தன்மை கொண்ட அலைவரிசையை தேவி இந்த வான்வெளியில் செஞ்சுட்டு போயிருக்காங்க. இப்போ இந்த வான்வெளியில் விமானம் பறக்கிறதுக்குன்னு ஒரு ரூட் இருக்குது. இப்போ நமக்கும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு சமீபத்தில் ஒரு ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளத்தில் பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்க, வான்வெளியை அடைக்கிறாங்க. அந்த வான்வெளியில் இருக்கிற ரூட்டுகளில் விமானங்கள் பறக்கக்கூடாது. அந்த மாதிரி இந்த வான்வெளிகளில் தான் சித்தர்கள் விதைகளை தூவி வச்சுருப்பாங்க. அவங்களுடைய அலைவரிசைகள் இருக்கும். அப்போ எல்லா யோகியும் எப்படி இருக்கிறாங்கன்னா அலைவரிசையாக இருக்கிறாங்க. அதனால தான் அவங்க அந்த அலைவரிசையை மொத்தமாக குவிக்கப்பட்டால் ஒரு உருவம் எடுக்கிறாங்க. ஒரு அலைவரிசையோட இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அலைவரிசையை சேகரித்து உள்ளே என்ன பண்ணுறோம், கடைசியாக தன்னை உணர்றது, ஒளியை பார்க்கறது. நம்ம சொல்கிறோம்ல, ஒரு பெரிய வடிவத்தை என்னையே ஒளியாக பார்த்தோன்னா ஒட்டுமொத்தமான அலைவரிசைகளை சேர்க்கப்பட்டவன். ஒரு அலைவரிசைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரே இடத்துல மையமானன்னா அது ஒளியாக பேர் செயலாக காட்சி அளிக்கப்படுகிறது. அப்போ வள்ளலார் போன்ற நம்ம மாணிக்கவாசகர் போன்றவங்க தன்னுடைய உடலையே அலைவரிசையாக மாற்றினா அந்த வான்வெளியில் வள்ளலாரையோ இல்லை மாணிக்கவாசகரையோ எங்கே பார்க்கலான்னா வடலூரில் பார்க்க வேண்டியதில்லை. எந்த மூலையில் நீ உட்காந்து தியானம் பண்ணாலும் அவங்க எங்கே இருக்கிறாங்க, அலைவரிசையாக வெட்ட வெளியில் இருக்கிறாங்க. அப்போ அந்த அலைவரிசையில் உட்காரும்போது அந்த அலைவரிசையை உண்மையாக சரணாகதி அடைந்து அவன் உள் தன்மையை நல்தன்மையில் வச்சிருக்கிறவனுக்கு அப்படியே வள்ளலார் உள்ளே வருவார், அப்படியே மாணிக்கவாசகர் உள்ளே வருவார். வான் கலந்தேன் என்ற பொருள் என்ன? மாணிக்கவாசகர் வான் கலந்தேன் அப்படின்னா வான் என்ன எப்படி கலக்க முடியும்னா அலைவரிசை கொண்டவன் நான் என்னை அப்படியே இந்த வானில் என்னுடைய அனைத்து செயலையும் இங்கே விட்டுருக்கேன்ப்பா. நான் ஒரு ஜீவசமாதியாக ஒரு உடலை கீழே வச்சுட்டு போகணுன்னா நீ போய் ஒரு மாலை வாங்கிட்டு பூ வாங்கிட்டு உன் ஒய்ஃப் அழைச்சிட்டு கொய்யாப்பழத்தையும் ஆப்பிளையும் தூக்கிட்டு வந்து எனக்கு சாமியை நல்லது வச்சிருன்னு திருவண்ணாமலையிலேயே மற்ற ஊர்லேயே ஜீவசமாதியை சுற்றுறல்ல, அதே போல் என் உடலை கீழே வைக்காமல் என் உடலையே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அலைவரிசையாக நான் அப்படியே வானில் அப்படியே உலா வருது. அப்போ 2 சுவாசத்தை கவனித்து அதை மேன்மையாக தியானம் செய்கின்றவருக்கு அந்த என்னுடைய அலைவரிசை அவருக்கு கிடைக்கப்படும். இப்போ மதுரைக்குள்ள மாணிக்கவாசகருடைய முழு அலைவரிசையும் நமக்கு கிடைக்கப்படுது. அப்போ எனக்கு மாணிக்கவாசகருக்கு என்ன உறவுன்னா ஒரே உறவு தான், தியானம் பண்ணுகிற உறவு. சுவாசத்தை கவனித்து தியானம் பண்ணுகிறதுனால் அந்த மாணிக்கவாசகரை என்னால் அறிய முடிகிறது. மாணிக்கவாசகருக்கு நான் பூ வாங்கிட்டு அந்த இடத்துக்கு போனது கிடையாது, கொய்யாப்பழத்தை தூக்கிக்கிட்டு நான் போனது கிடையாது, நெய்ப்பாட்டில் தூக்கிக்கிட்டு போனது கிடையாது. அப்போ ஒரே செயல் இந்த சுவாசத்தை பல நாள் அப்போ உள்ளே என்ன பண்ணுதுன்னா காற்றை கிரகிக்குது. உள்ள சுவாசம் உள் சுவாசங்கிறதுல உள்ள தன்மைகள் என்னென்னா அந்த சந்திரக்கலை சூரியக்கலையில் காற்றுகள் கிடைக்குது, எல்லாமே இருக்குது, காட்சிகள்லாம் கிடைக்குது. ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த தியானம் பண்ணி 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 பயிற்சியை பல நாள் மேற்கொள்ள என்ன நடக்கிறது அப்படின்னா ஒரு நாள் ஒரு பெரிய அலைவரிசையை அது கிரகிக்கிற அளவுக்கு மாறும்போது அந்த அலைவரிசை அது வருது. அப்போ தான் என்ன பண்ணுது, சரணாகதி தத்துவத்துக்குன்னு ஒரு விழாவை எடுக்க முடியுமா, பசி யாத்திரத்துக்குன்னு ஒரு விழாவை எடுக்க முடியுமா? இதெல்லாம் யார் எடுக்க முடியும்? ஒரே நேரத்தில் 9 இடங்களில் ஒரு தியானமாகவே ஒரு உணவு கொடுக்கறது அப்படின்னா இது எப்படின்னா அந்த மாணிக்கவாசகருடைய அலைவரிசை தியானத்தில் உட்கார்ந்து கிடைக்கப்பட்டதுனால் அவருடைய அலைவரிசையினால் ஒரு சிறு நல்ல விஷயத்தை நம்மளால் பண்ண முடியுது. என் தாயால் என் தகப்பனால் என்னுடைய உடலால் இதை நான் பண்ணலை,
நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாணிக்க வாசகனுடைய அலைவரிசையினால் என் சுவாசத்துக்குள்ளே போய் நான் சிறு சிறு நல்ல செயல்களை செய்ய முயற்சித்திருக்கேன். நான் செய்த சிறு சிறு நல்ல செயல்கள் எங்கேயாவது உங்களுக்கு தென்பட்டுச்சுன்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல நான் செய்தது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா, அது என்னுடைய செயல் அல்ல, எனக்கு முன்னால் வாழ்ந்த பல துறவிகளுடைய அலைவரிசைகளிலிருந்து கிடைக்கப்பட்டதை உங்களுக்கு பரிமாறப்பட்டிருக்கிறது. அவர்கள் கொடுத்தது, அது என்னுடையது அல்ல. அதனால தான் பல நாள் சொல்கிறேன், தியானத்தை வியாபாரியாக விற்காதீங்க. இது விற்கிற பொருள் அல்ல. இதை கண்டறிவது ரொம்ப கடினம், ரொம்ப கஷ்டம். அப்போ பல நாள் ஒரு தியானம் பண்ணுற மாணவனுக்கு என்ன வேணும்னா, முதல்ல சரணாகதி அடைந்து உள்ளே உடலை பக்குவப்படுத்துவதற்கான வேலையை பார்க்கணும். ஒரு வீடை எப்படி நம்ம சுத்தபத்தமாக வீட்டை கழுவி சாம்பிராணியை போட்டு, வீட்டுக்குள்ளே கஷ்டம் இருந்தாலும் சில வீடுகள் ஏழைகள் வீட்டுக்கு போயிருக்கிறேன், அந்த வாசல் பார்த்தா அந்த நிலாப்படியெல்லாம் அவ்வளோ செயலாக இருக்கும். ஸோ அந்த வீடுகள், புது வீடுகள் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு சின்ன கூரை வீடாக இருக்கும். அந்த வீட்டு வாசலுக்குள்ளே நுழைந்திங்கன்னா அந்த வீட்டில் அந்த வாசலில் அவ்வளோ கோலம், அந்த மஞ்சள் வச்சு, இதெல்லாம் எதுக்குன்னா, இதெல்லாம் என்ன வடிவத்தை காட்டுதுன்னா, ஒரு நல்ல தன்மையை உருவாக்குறதுக்கு ஒரு தாய் போராடுறான். ஒரு தாய் என்னன்னா, நீ ஏழையாக இருக்கிறோம், நீ பணக்காரனாக மாறணுங்கிறது வெறும் ஆசைப்படுறது கிடையாது. நீ ஏழையாக இருக்கிறல்ல, ஆனால் அந்த ஏழைங்கிறத மறந்துட்டு அந்த வீட்டில் சாப்பிடணும், தூங்கணும். அப்போ அந்த வீடை என்ன பண்ணணும்னா ஒரு நல்ல தன்மைக்கு உருவாக்கணும். அப்போ வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கான, சுத்தமாக இருப்பா, புது துணியை உடுத்துப்பா, கந்தலானாலும் கசக்கி கட்டுப்பா, இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்க? பழைய குழம்புகள்லாம் தின்னுட்டு இருக்காவா, புது செயல்களுக்குள்ளே வாங்கிறது என்னன்னா ஒரு நல்ல தன்மை உருவாக்கப்படணும். அப்போ தியானங்கிறது கிறுக்கு பிடித்து அலைந்து போய் 6 மாதத்துக்கு ஒருக்கா குருவை மாற்றிட்டு அலையிறது கிடையாது. உடலில் முதல்ல ஸ்டெடி பண்ணி நமக்கு தியானத்தில் எங்கெங்கெல்லாம் வீக் பாயிண்ட்டாக இருக்குது, எங்கெங்கெல்லாம் தியானத்தில் மிஸ் பண்ணுறோம், எப்படி இந்த தியானத்தை கரெக்டாக அவர் சொல்கிறாரு, மந்திரம் சொல்கிறாரு, டைமிங் சொல்கிறாரு, இதையெல்லாம் வெறும் வார்த்தையாக நம்ம போய் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்போ நம்மளுடைய மைனஸ் என்னென்னலாம் இருக்குது, எப்படி அதை கரெக்ட் பண்ணலாம். அப்போ பல நாள் ஒரு ஆழ்ந்து போய் ஒரு செயல் வடிவத்தில் என்னெல்லாம் ரொம்ப கொடூரமான ஒரு மனிதனாக நான்லாம் ஊரில் கிராமங்களில் இருந்திருக்கிறேங்க. ரொம்ப ரொம்ப எனக்கே என்னை பிடிக்காது. அப்படி எப்படி வேணாலும் சந்தோஷமாக வாழ்கிறதுக்காக நான்லாம் வாழ்ந்திருக்கேன். அப்போ ஒரு இடத்துக்குள்ளே எனக்கு ஒரு இரவு ஒரு சரியாக ஒரு 8:30 மணி போல் ஒரு திருமுனையில் இருந்த ஒரு ராமன், லட்சுமணன், சீதா, ஆஞ்சநேயன் இருக்க ஒரு கோவில், சாதாரண கோயில், அந்த இடத்துல போய் இரவு நின்றுக்கிட்டு என்னையே எனக்கு பிடிக்கல, நான் மாறணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செயலுக்குள்ளே எனக்குள்ளே ஒரு 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 யோசனை வந்துச்சு. அந்த சிலைகள்கிட்ட நின்று நான் பேசிக்கிட்டே இருந்தேன். நிச்சயமாக சொல்கிறேங்க, அந்த இரவுலேருந்து எனக்கு ஒரு பெரிய மாற்றம் கிடச்சிச்சு. அங்கே சக்தியெல்லாம் கிடைக்கல, எனக்குள்ளேயே நான் என்ன பண்ணேன்னா, நான் சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிறத அந்த இடத்துக்குள்ளேருந்து நான் தீர்மானித்தேன். அந்த இடத்துலேருந்து நான் சேஞ்ச் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன், பல ஆண்டுகள் ஆணுச்சு. அதுக்கப்புறம் அந்த தியானம் கிடைச்சோன்னே உள்ள எனக்கு என்ன ஒரே ஒரு வடிவம் கிடச்சிச்சின்னா, வெளியில் இருக்கிறத கிரகிக்கும் தன்மைக்கு உள்ளே இருக்கிற உறுப்புகளை மாற்றணும். இந்த காந்த மாதிரி உள்ள நம்ம உடலை மாற்றணுங்க, இந்த சுவாசத்தை, அந்த செயல் வடிவத்தை. அதனால தான் ஒரு நல்ல குருவை, நல்ல கலையை மிஸ் பண்ணிடாமல் பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீசன் அதுதான். அப்போ நீங்கள் அங்கே உட்காந்து அந்த தியானத்தில் பல நாள் கவலைப்படக்கூடாது. துன்பம் வரும், துயரம் வரும், கஷ்டம் வரும், எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். அதை பற்றி ஒரி பண்ணவே கூடாது, அதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். இங்கே என்ன ஆயிடுதுன்னா, தியானம் பண்ணும்போது எனக்கு இந்த பிரச்சனை வந்துடுது, என்னால் தியானம் பண்ண முடியல, என் மனைவி டிஸ்டர்ப் பண்ணுறா, என் குழந்தை எல்லாமே வருங்க. இந்த உலகத்தில் நீங்கள் சைக்கிள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களை வெறும் ரோட்டில் நீங்கள் மட்டுமா சைக்கிள் போகிறீங்க, நீங்கள் மட்டுமா வண்டியில் போகிறீங்க, நீங்கள் மட்டுமா காரில் போகிறீங்க. இந்த உலகத்தில் எல்லா மனிதனும் பல்வேறுபட்ட சூழல்களில் ஒரு ரோட்டையோ ஒரு இடத்தையோ பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். அப்போ தனக்கேற்ற மாதிரியே இந்த ரோடு இருக்கணும், தனக்கேற்ற மாதிரி இருக்கணுங்கிறதுலாம் இல்லை. உனக்குன்னு ஒரு சிறு பாதை தான் இருக்குது, அதுக்குள்ளே தான் நீ வாழணும். உனக்குன்னு ஒரு சிறு வீடு தான் இருக்குது, அதுக்குள்ளே தான் நீ பிரயாணம் பண்ணணும். உனக்குன்னு 2 சட்டை தான் இருக்குது, அதை வச்சுக்கிட்டு தான் நீ இருக்கணும். உனக்குன்னு 1000 ரூபா தான் இருக்குது, அதை வச்சுக்கிட்டு தான் நீ பயணிக்கணும். இல்லாத செயலை நான் கொண்டு வந்துடுவேன்னு சொல்லி
அதை நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்கக்கூடாது. அப்போ இந்த பிரயாணத்துக்குள்ள ஒரு மனிதன் எங்கே சாதிக்கப்படுகிறான்னா, நீ 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷத்துக்கு படிப்புக்காக செலவிடுறல, அதே மாதிரி பல ஆண்டுகள் உண்மை தத்துவத்துக்காக இந்த தியானத்தில் ஒருத்தன் மேற்கொண்டுக்கிட்டு எதிர்பார்ப்பே இல்லாமல் இருந்தானா, ஒரு நாள் அவன் என்ன பண்ணுறான்னா, இந்த வான்வெளியில் இருக்கிற உயர்ந்த ஆற்றல்களுடைய அலைவரிசையை அவன் கிரகித்துக்கிறான். அவன் கிரகிக்காத வரைக்கும் ஓகே. அவன் கிரகித்த உண்மையான ஒருத்தன் எவனும் எந்த புத்தகத்தையும் கையில் தொட மாட்டாங்க. எந்த புத்தகத்தையும் கையில் தொட மாட்டான். ஏன்னா அவனுக்கு உள்ள இங்கே என்ன மாற்றம் அடைஞ்சிருக்கு, இந்த ஆகாயத்துக்குள்ளே இருக்கிற அந்த செயலை கிரகிச்சிட்டானா, என் வாழ்க்கையில் எதுவுமே எனக்கு தேவைப்படாமல் இன்றைக்கி ஊர் முழுக்க ஒவ்வொரு நகரத்துலேயும் நான் சுற்றிக்கிட்டு இருக்கிறது என்னென்னா, இந்த வான்வெளியில் நீங்கள் எங்கே கொண்டு என்ன விட்டாலும் அங்கே இருக்கிற அலைவரிசையை கிரகித்திருவேன். இதை சாதாரணமாக அடைய முடியுமா? இதுதான் நான் பெற்றிருக்கிற அனுபவம். என்கிட்ட வேறு எதுவுமே கிடையாது. என்கிட்ட எந்த முதலீடு கிடையாது, எந்த சொத்தும் கிடையாது, எந்த எதுவும் கிடையாது. என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் வான்வெளியில் இருக்கின்ற அந்த செயலை கிரகித்து கொள்ள முடிகிறது. அப்போ அந்த செயல் என்ன பண்ணுதுன்னா, என்னை பலவீனமாக இருக்கிற இடத்தெல்லாம் சரி செஞ்சு அது என்னை ஒரு நல்வழிப்படுத்துது. அப்போ அது எனக்கு நிறைய ஆலோசனைகளை வழங்குது, அதோடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுது. இந்த தியானம் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும், நல்ல வான்வெளி உருவாயிருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். காலத்தை பார்த்து வேலை செய்யணும்னு சொல்கிறேன், நேரத்தை பார்த்து வேலை இதெல்லாம் யாருன்னா, அந்த ஆகாயத்தில் இந்த அலைவரிசையாக குமிக்கப்பட்டிருக்கிற பல யோகிகளுடைய கருத்துக்கள், அவங்களுடைய செயல் வடிவம். அது இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குங்கிறத எனக்கு தத்துருவமாக காட்டி கொடுக்குது. அதை மாணவர்களுக்கு நான் சொல்கிறேன். அப்போ என்னுடைய நல்ல தன்மைகளில் இருக்கிற அவங்களுடைய அலைவரிசையும் சேர்த்து நான் ஆகாயத்தில் ஒரு செயல் வடிவத்தை செஞ்சு வச்சுட்டு போகிறேன். அப்போ இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற மாணவர்களும் நேரடியாக பயனடைய வாய்ப்பு இருக்குது. அடுத்த தலைமுறைகளில் வர்றவங்களும் நாம் வான்வெளியில் ஒன்று பண்ணிட்டு போயிருக்கோம்ல, அது அவர்களுக்கு ஒரு பெரிய முதலீடாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு யோகியும் முதலீடை இந்த வான்வெளியில் பரப்பி வைத்து விட்டு போயிருக்கிறான். அதனால தான் ஆகாயம் அப்படிங்கிறதே என்னென்னா உயிர் சக்திகள். ஆகாயம் அப்படிங்கிறதே ஒரு அலைவரிசை. அப்போ அவ்வளோ உயரத்துக்கு அந்த அலைவரிசையை ஈர்த்துட்டு வர்றதுக்கு பல ஆண்டுகள் ஆகுங்கன்னு தான் நம்மளுக்கு என்ன பண்ணுறான், பூமியில் ஒரு மனிதனாக இருக்கப்படவனுக்கு கிடைக்கிற மாதிரி சில மைல் தூரத்தில் அந்த அலைவரிசையை வச்சுருக்கிறான். ரொம்ப தூரத்தில் இருந்தால் அதை இழுத்து கொண்டு வரதுக்குள்ளே பல ஆண்டுகள் தேவைப்பட்டுரும். அதனால் நீங்கள் தியானம் பண்ணுற ஒவ்வொருத்தரும் அதை அவசியம் பார்த்துக்கணும். இதெல்லாம் நீங்கள் கடைப்பிடிங்க. இதெல்லாம் நீங்கள் பயப்படாதீங்க. யாருக்கு வறுமை இல்லை, யாருக்கு கொடுமை இல்லை, யாருக்கிட்ட யார் துன்பப்படல, எல்லாருக்கும் பிரச்சனை தாங்க. புரியுதுங்களா? எல்லாரும் தன்னை ப்ரூவ் பண்ணணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க தான். ஆனால் ஒரு செயல் மட்டும் உணர்ந்துக்கங்க, நீங்கள் உங்களை பலவீனப்படுத்திக்காதீங்க. உங்களை நீங்கள் பலவீனப்படுத்திக்காமல் பார்த்துக்கிற வரைக்கும் நீங்கள் சேஃப். எந்த சூழ்நிலையும் எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் அங்கே ஒருத்தன் பலவீனம் ஆகக்கூடாது. அது யாருன்னா நீங்கள், ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம். தயவு செய்து ஒரு பலவீனம் தீர்வாகாது. நீங்கள் பலவீனம் ஆகிட்டிங்கன்னா உங்கள் நோய்க்கு தீர்வு இல்லை. நீங்கள் பலவீனம் ஆகிட்டிங்கன்னா உங்கள் தியானத்துக்கு தீர்வு இல்லை. நீங்கள் பலவீனம் ஆகிட்டிங்கன்னா உங்கள் குடும்பத்தை காப்பாற்றிட முடியாது. நீங்கள் பலவீனம் ஆகாதீர்கள். பலவீனம் ஆகாமல் போங்க, அது மாறும். இதுதான் என் வாழ்க்கையில் நான் பெற்ற அனுபவம். நான் பல முறை பலவீனமாக இருந்தபோது எனக்கு முதல் எக்ஸ்பீரியன்ஸ் தியானத்தில் கிடைத்தது. என்னை நான் பலவீனமாக மாற்றிக்கொள்ளவே இல்லை. என் ஊரே என்னை பலவீனமாக பார்த்தபோது நான் பலமாக நடந்தேன். நான் ஒரு தேரில் ஒரு இறைவன் எப்படி தேர் வீதி விழா வருவது போல் நான் அப்படி வந்தேன். பார்க்குறவங்கெல்லாம் என்னை கும்பிட மாட்டாங்க, என்னை ரசிக்க மாட்டாங்க. ஆனால் நான் பலமாக, நான் தேர் தான். அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும், யாரும் உங்களை ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டாம், நான் தான் ஒரு தேர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வரணும். அப்படி வந்தால் தான் ஒரு உயர்ந்த செயலை இந்த உடல் எடுத்த ஆணோ பெண்ணோ இந்த உடல் கெட்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த உடலை நல்வழிப்படுத்தி நீங்களும் ஒரு நல்வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும். கருத்தாக சொல்லலை, தத்துவத்தையும் உண்மை செயலையும் மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய நல்ல இடத்திலிருந்து உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். உலகம் முழுக்க வாழுகின்ற அனைத்து பேருக்கும் இதுதான் ஒரு செயல் வடிவம். ஒரு நல்ல செயலோடு பார்ப்போம்.